சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது ஸ்ரீ சடை சித்தர். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளும் பகவான் ரமணரும் வாழ்ந்த காலத்தில் அவர்களோடு வாழ்ந்த மூத்த மகான் இவர். பகவான் ஸ்ரீ ரமணருக்கு முன்பே அண்ணாமலையை நாடி வந்தவர். இவர் பிறந்த ஊர் கேரளாவில் உள்ள ஜாலக்கூட என்னும் ஊர். இவரது இயற்பெயர் பத்மநாப சுவாமி. இவர் மலையாள நாட்டின் ஏற்றமானூர் பகுதியில் உள்ள மாராமணங்கு என்னும் மண்மலையில் தந்திர சாஸ்திரம் கற்று வருகையில் ஞானி நித்யானந்த சுவாமிகளை சந்திக்கும் பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது. திருவண்ணாமலைக்கு செல் என்று அவர் அருளிய வார்த்தைகள் வேதவாக்காய் ஒலிக்கின்றன இவருக்குள். தயங்கிய தாயிடம் சமாதானம் சொல்லி அவரது அனுமதி பெற்று திருவண்ணாமலைக்கு வந்த ஸ்ரீசடை சுவாமிகள் முளைப்பால் தீர்த்தத்துக்கு அருகாமையில் இருந்த அடிமுடி சுவாமி சன்னதி இருக்கும் திருக்கோவிலின் கீழுள்ள மிகப்பெரிய குகைக்குள் தங்கி தவம் இருந்தார். தந்திர சாஸ்திரம் கற்றுணர்ந்த இம்மகான் குகையின் மேலிருந்த பாறையில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு கொக்கிகளை பற்றியவாறு தலைகீழாக தொங்கி தவம் இருக்கத் தொடங்கினார். இன்று சென்றாலும் அந்த இரும்பு கொக்கிகளை நாம் அங்கே காணலாம். திருவண்ணாமலையில் அமைந்திருக்கும் ஆசிரமங்களுக்குள் மிக தொன்மையானதும் பரந்தும் காணப்படுவது மகான் ஸ்ரீ சடைசாமி அவர்களுடைய ஆசிரமம்தான். இங்கே வேர்பலா மரம் இருந்ததால் அக்காலத்தில் இதனை பலாமரத்து குகை என்றும் பலாமரத்து ஆசிரமம் என்றும் அழைத்திருக்கின்றனர். இந்த வேர்பலா மரம் இன்றும் அந்த ஆசிரமத்தில் உள்ளது. அக்காலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையன்றும் இவர் நடத்தும் சிறப்பு பூசையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது உண்டு. பூஜை முடிக்கின்ற சமயத்தில் இவர் மணியோசை எழுப்ப அம்மணியோசை சத்தத்தை கேட்டு அக்கால திருவண்ணாமலை மக்கள் பூஜை முடிந்துவிட்டதை உணர்ந்து கொண்டு தங்கள் கிரிவலத்தை ஆரம்பித்து விடுவார்கள். அன்னதானத்திற்கு மிக பிரசித்தமானது இவருடைய ஆசிரமம். இவர் அண்ணாமலையாரை எப்பொழுதும் சங்கரன் சங்கரன் என்று மலையாள பாணியில்தான் அழைப்பார். திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதம் நடைபெறும் 10 நாட்கள் திருவிழாவில் 8வது நாளன்று இவரது குரு பூஜை நடைபெறுகிறது. ஒரு நாள் இரவு இவரது சமாதியில் விளக்கு ஏற்றப்படாத போது திடீரென தாமாகவே விளக்கு எரிந்த அதிசய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இவர் பிறந்தது பங்குனி மாதம் உத்திரா நட்சத்திரத்து அன்று. முக்தியடைந்தது சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரத்து அன்று. இவரது சமாதி ஆசிரமம் சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்திற்கு பின்புறம் உள்ள வண்ணக்கோள மண்டபத்தில் இருக்கிறது. மகான் சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்தில் சமாதி அடைந்துள்ள மகான்களில் எண்ணிக்கை 22. அந்த வரிசையில் 5வது மகான் ஸ்ரீ சடை சுவாமிகள். சேஷாத்ரி மகான் 23வது மகான். மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.